என் கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே எது முக்கியமோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண நம்ம மனசை எப்படி தயார்படுத்துறது? பாருங்க, விஷயம் என்னன்னா, எது உண்மையிலேயே முக்கியமோ அதை ஒரு முறை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களால் அதை தவிர்க்கவே முடியாது. நம்ம கலாச்சாரம் இதுதான் முக்கியம்னு முன்னாடியே சொல்லிடுது இல்லையா? 11th 12th இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கணும், அந்த காலேஜ் தான் சூப்பர், இந்த ஸ்ட்ரீம் எடுத்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் முக்கியம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் முக்கியமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த டெஃபினிஷன்ஸ் உங்களுடையதா இருக்கணும்னு சொல்றேன். பிரச்சனை என்னன்னா, மற்றவங்க கருத்தை அப்படியே உங்க உள்மனசுக்குள்ள நுழைய விடுறது தான். இன்றைய இளைஞர்களும் இளம்பெண்களும் சில விஷயங்களை எந்த தலையீடும் இல்லாம, பயம் இல்லாம, கலாச்சாரம்ங்கிற சுமை இல்லாம ரொம்ப சுயமா செயல்படணும். நீங்க வளர்ந்தவங்க, நீங்க கொஸ்டின் பண்ணணும், கேட்கணும், விசாரணை பண்ணணும், கண்டிப்பா ஆராயணும். ஏன்னா எது முக்கியம்னு மற்றவங்க கொடுத்த ரெடிமேடு விளக்கங்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே எது முக்கியங்கிற முடிவுக்கு நீங்க வரவே முடியாது. குட் ஆஃப்டர்நூன் சார். நான் குர்னூர் கவுர் 11th படிக்கிறேன். முதல்ல வெற்றியை பத்தியும் இன்னும் பல விஷயங்களை பத்தியும் நீங்க சொன்னது எனக்கும் சரி, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சரி, தெளிவுபடுத்துறதா இருந்தது. நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வயசுல சோஷியல் மீடியா, மத்தவங்களோட இடைவிடாத ஒப்பீடு, அப்புறம் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்க சொல்ற சபலங்கள்னு எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. சோ குறிப்பா என் கேள்வி என்னன்னா, எது உண்மையிலேயே முக்கியமோ அதுல ஃபோக்கஸ் பண்ண நம்ம மனசை எப்படி ட்ரெயின் பண்றது? எது உண்மையிலேயே முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா மட்டும்தான். பாருங்க, அதாவது விஷயம் உண்மையிலேயே எது முக்கியமோ அது, அதோட தன்மையே அதுதான். ஒரு தடவை அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களால அதை தவிர்க்கவே முடியாது. அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உண்மையிலேயே எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஒரு முறை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க செயலற்று போவீங்க. அப்புறம் உங்ககிட்ட வேற சாய்ஸே இருக்காது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தெரியாதது மாதிரி உங்களால் அதை தவிர்க்கவே முடியாது. அதோட உன்னதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு முதுகை காட்டிட்டு போறதுங்கிறது உங்களால முடியாத காரியமாயிடும். அதனால பார்க்கறதே போதுமானது. ஆனா அதை நீங்க எப்படி எப்படி பார்ப்பீங்க? எது உண்மையிலேயே முக்கியம்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அவசரப்பட்டு கலாச்சாரம் உங்ககிட்ட ஒப்படைச்ச அந்த முக்கியத்துவத்துக்கான விளக்கங்களை நீங்க அப்படியே ஏத்துக்காம இருக்கிறது மூலமா. பாருங்க, வாழ்க்கையில எது முக்கியம்னு நீங்க தனித்துவமா யோசிச்சு தீர்மானிக்கிறத இந்த கலாச்சாரம் விரும்புறதே இல்லை. இதுதான் முக்கியம்னு அது முன்கூட்டியே தீர்மானிச்சிடுது இல்லையா? நீங்க செய்யல, அதை நீங்க உங்களுக்காக முடிவு பண்ணல. இதெல்லாம் முக்கியம்னு உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரிதானே? நீங்க அதை அப்படியே வாங்கிட்டீங்க. வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லை, நீங்க அதை அப்படியே நம்பிட்டீங்க. அதை இப்போ நிறுத்தணும். நீங்க வளர்ந்தவங்க, நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க அதிகமா கேட்கணும், தேடணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எது முக்கியம்னு ஏற்கனவே ரெடிமேடு விளக்கங்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே எது முக்கியங்கிற முடிவுக்கு நீங்க வரவே முடியாது. கலாச்சாரம் உங்ககிட்ட கொடுத்த எல்லா விளக்கங்களையும் நீங்க நிராகரிக்கணும். நீங்க 11th 12th இந்த பாடங்களை தான் எடுக்கணும். அந்த மாதிரி காலேஜ் தான் ரொம்ப அருமையானது. இந்த ஸ்ட்ரீம்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன? ஓ, அந்த ஃபீல்டில் செம ஸ்கோப் இருக்கு. ஆனால் அந்த ஸ்கோப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது எப்பவுமே ஒரு குழப்பமாவே தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வெறும் கவர்ச்சியான வார்த்தைகள் இல்லையா? ஸ்கோப். இப்போ ஸ்கோப்னா என்ன? நீங்க ஸ்கோப்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? நமக்கு தெரியாது. எதுக்கான சாத்தியக்கூறு அது நமக்கு தெரியாது. அது என்ன மாதிரியான வெற்றி? என்ன? ஓ, இப்போ உனக்கு இத்தனை வயசாயிடுச்சு, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறத பத்தி யோசிக்கணும். ஒரு குழந்தை மட்டும் போதாது, கண்டிப்பா இன்னொன்னு இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓ, உனக்கு உனக்கு வயசாயிடுச்சுப்பா, இன்னும் உனக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட இல்லையா? எங்க எங்க உன்னோட ஹவுஸ் லோன் எங்க? இஎம்ஐ எல்லாம் எங்க? ஏன் உன்னோட கார் இவ்வளோ சின்னதா இருக்கு? பெரிய கார் வச்சிருக்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் முக்கியம்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதெல்லாம் முக்கியமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த விளக்கங்கள் உங்களுடையதா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன்.
உங்க சுய அறிவால, உங்களோட சொந்த ஞானத்தால இது நிஜமாவே முக்கியம்னு நீங்க தனித்துவமா முடிவு பண்ணா அது சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனா யாரோ ஒருத்தர் இது முக்கியம்னு சொன்னதுக்காக அதை அப்படியே தட்டுல வச்சு கொடுத்தது மாதிரி மேலோட்டமா நம்பிடாதீங்க. யாரோ சொன்னாங்கன்னு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களை நிராகரிக்கல, அதுக்கான காரணத்தை கேட்குறேன், அவ்வளோதான். வாழ்க்கைங்கிறது ரொம்பவும் நெருக்கமான ஒன்று. அதில் எதை ஏற்றுக்கிறதா இருந்தாலும் அதை நானே சுயமாக தேடி கண்டடைய எனக்கு உரிமை இருக்கணும். ஒருத்தரோட வாழ்க்கையை இன்னொருத்தர் தீர்மானிக்க முடியாது. அதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு இளம் ஆணும் சரி, பெண்ணும் சரி, சில விஷயங்களை எந்த தலையீடும் இல்லாமல் சுயமாக செய்யணும். பயப்படாம. கலாச்சாரம்ங்கிற அந்த சுமை இல்லாமல் செய்யணும். நிறைய விஷயங்கள்ல மற்றவங்க உருவாக்கின விதிகளை நாம ஏத்துக்கலாம் இல்லையா? உதாரணத்துக்கு ரோட்டில் டிராஃபிக் ரூல்ஸா நாம மதிக்கலாம். அங்க நான் எல்லாத்தையும் எதிர்க்கிறேன்னு சொல்ல தேவையில்லை. நான் தப்பான பக்கத்துல தான் வண்டி ஓட்டுவேன்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அதுதான் என்னோட தனித்துவம். இல்ல நான் ரிவர்ஸ் கியர்ல தான் வண்டி ஓட்டுவேன். எனக்கு ரூல்ஸ் சொல்ல நீங்க யாரு? மை லைஃப் மை ரூல்ஸ், அதனால நான் ரிவர்ஸ்ல தான் போவேன். நோ, அது முட்டாள்தனம். வெளிப்புறம் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மற்றவங்க செஞ்ச விதிகளை ஏத்துக்கிறதுல தப்பே இல்லை. அது பரவாயில்ல, அது தப்பில்லை. இந்த மேடையோட அளவை நான் முடிவு பண்ணல, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை விட சின்ன மேடைகளும் இருந்திருக்கு, இதை விட 5 மடங்கு அகலமான மேடைகளும் இருந்திருக்கு. அது பரவாயில்ல. இதெல்லாம் சின்ன விஷயங்கள், இதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிதானே? ஆனா நான் பேச போற விஷயம் ரொம்ப தனித்துவமா இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். நான் உங்களுக்கு சொல்ற இந்த விஷயம், நமக்கிடையிலான இந்த உறவு, இது ரொம்பவும் நெருக்கமானது. நான் உங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறத வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இது மற்றவங்க தலையிடக்கூடிய விஷயம் கிடையாது. மற்றபடி வேற எதை வேணும்னாலும் நீங்க தீர்மானிங்க. அது பரவாயில்ல, ஃபைன், அது பரவாயில்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? நிஜமாவே எது முக்கியம்னு நீங்க சுயமா தேட ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல நடக்கிற விஷயம், வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற பல விஷயங்கள் தானா மறைஞ்சிடும். அந்த குப்பையெல்லாம் வெளியே போனதால ஒரு தெளிவான இடம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளா இந்த குப்பைகள் எதுவுமே குப்பைன்னு தெரியாமலேயே இருந்தது. இதையெல்லாம் தான் வாழ்க்கையோட மிக முக்கியமான விஷயங்கள்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணா நீங்க அழகா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நீங்க இன்னும் அழகா இல்லை, ஏன் அட்ராக்டிவா இல்லை, ஏன் கவர்ச்சியா இல்லம்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நீங்க கேட்கணும், நான் ஏன் அப்படி இருக்கணும்? நான் எதையும் எதிர்க்கல, விளக்கம் தான் கேட்கிறேன். நான் ஏன் அப்படி இருக்கணும்? நான் யாரு? கவர்ச்சினா என்ன? கவர்ச்சித்தன்மையோட அர்த்தம் என்ன? இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களோட மனசை விட்டு வெளியே போயிட்டாலே நிஜமாவே எது முக்கியமோ அது தானாவே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இதை இப்போ கவனிங்க. உங்க மனசு தேவையற்ற விஷயங்களால நிறைஞ்சிருக்கிற வரைக்கும் உண்மையான முக்கியமான விஷயம் அந்த குப்பைக்கு அடியிலேயே புதைஞ்சு கிடக்கும். அதனால எது முக்கியம்னு நீங்க தேடவே வேண்டியதில்லை, அது தானா வெளியே வரும். நீங்க முதல்ல எப்ப உங்க மனசுல இருக்கிற எல்லா தேவையில்லாத குப்பைகளையும் சுத்தம் பண்றீங்களோ அப்பதான் அது வெளியே வரும். நிராகரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வயசுல நீங்க கேள்வி கேட்கல, எதையும் தேடல, நிராகரிக்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? நினைவில் வச்சுக்கோங்க, கலாச்சாரம்ங்கிறது உண்மை கிடையாது. சார், முதல்ல ஒரு விஷயம், இன்னைக்கு நீங்க சொன்ன எல்லாமே என்னோட சிந்தனை முறையையே ஏதோ ஒரு வகையில மாத்திடுச்சு. நீங்க சொன்ன அந்த கலாச்சாரம் உண்மையில்லைங்கிற விஷயமும் கவர்ச்சியான வார்த்தைகள் நமக்குள்ள திணிக்கப்படுதுங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ புத்திசாலியான இளைஞர்கள் இதையெல்லாம் தாண்டி வர முயற்சி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கலாச்சாரத்துக்கு எதிரா போறவங்களோ இல்லன்னா அதை மீற நினைக்கிறவங்களோ ஏதோ
தப்பு பண்றாங்கங்கிற ஒரு எண்ணம் இங்க இருக்கு. சோ ஒருத்தர் எப்படி உண்மையிலேயே இந்த கலாச்சார தடைகளை தாண்டி வர்றது? பரவாயில்ல, அந்த எண்ணம் அப்படியே இருக்கட்டும். வெளியே இருக்கிற மற்றவங்க வேணும்னா அப்படி நினைக்கட்டும். ஆனா நீங்க ஏன் அதை சுமக்கணும்? உங்களுக்கோ, இங்க இருக்கிற ஒருத்தருக்கோ, இல்லைன்னா நிறைய பேருக்கோ மஞ்சள் கலர் பிளேசர் போட்டிருக்கவர் ஒரு முட்டாள்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். அது பரவாயில்ல. அது உங்களோட எண்ணம், என்னோடது இல்ல. சொல்றது புரியுதுங்களா? எந்த விதமான எண்ணங்களை வேணும்னாலும் வச்சிருக்க மக்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஜனங்க பலவிதமான விசித்திரமான எண்ணங்களை சுமந்துட்டே இருப்பாங்க. அவங்கள சுமக்க விடுங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. அது ஒரு வைரஸ் மாதிரி, கொரோனா வைரஸ் மாதிரி. அது அங்கேயே இருக்கட்டும். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி நோய் கிருமிகள் எல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்தே காட்டிலையும் அதோட இடத்துலையும் இருந்துட்டு தான் இருக்கு. அது அங்கேயே இருக்கட்டும். ஒரு வைரஸ் காட்டுக்குள்ள இருக்கிற வௌவால் கிட்ட இருந்தா அதனால உங்களுக்கு என்ன கவலை? ஆனா அந்த வைரஸை நீங்க உங்களுக்குள்ள நுழைய அனுமதிக்கும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. இந்த இடம் ரொம்ப புனிதமான ஒரு இடமா இருக்கணும். உங்க மனசு ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். தேவையில்லாத எண்ணங்களுக்கோ கண்ட கண்ட கருத்துக்களுக்கோ இந்த இடத்துல இடம் கொடுக்க கூடாது. இதுதான் அந்த புனிதத்தன்மை. சார், நீங்க சொன்ன மாதிரி பல காலமா கடைபிடிக்கப்பட்டு வர்ற இந்த கலாச்சாரத்தையோ இல்ல அந்த விதிகளையோ நாம எப்பவுமே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வரலாற்று ரீதியா பெரிய சாதனைகள் செஞ்ச சிந்தனையாளர்களை நாம நம்பி இருக்க வேண்டியிருக்கு. ஆனா ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ உருவாக்கப்பட்ட விதிகளை இப்பவும் நாம் அப்படியே நம்பி இருக்க முடியாது. அதனால அவங்க கொடுத்த செய்திகளையும் கொள்கைகளையும் அவங்க வாழ்ந்த அந்த லட்சியங்களையும் நாம இப்போ எப்படி எடுத்துக்கிறதுன்னு நான் தெரிஞ்சுக்க கேட்கிறேன். அவங்க இதை செய்யாதேன்னு எப்பவுமே உங்களுக்கு கட்டளை போடல. பொதுவா ஒரு மகான் உங்களுக்கு எந்த விதியையும் வகுத்து கொடுக்க மாட்டார். அந்த மகான் ஏன் சிறந்தவர்னா அவரோட போராட்டங்கள் மூலமா அவங்கள ஊக்கப்படுத்துவாரு. அவரோட கொள்கைகளை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு அவர் உங்க மேல திணிக்க மாட்டாரு. ஒரு மகானோட வாழ்க்கையில நீங்க பார்க்க போறது என்னன்னா விடாத ஒரு தேடலும் சவால்களை எதிர்த்து நிக்கிற அந்த துணிச்சலும் தான். தன்னோட கருத்துக்களையோ இல்லை எண்ணங்களையோ மற்றவங்க மேல, குறிப்பா வர்ற தலைமுறை மேல திணிக்கிறது ஒரு சிறந்த மனுஷனோட வேலையே இல்லை. ஒரு உண்மையான அறிஞன் அதை எப்பவுமே செய்ய மாட்டார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யாரோ கீதையை பத்தி பேசுனீங்க. கீதைங்கிறது வெறும் கருத்து கிடையாது. கீதையில ஒரு சில கொள்கைகள் மட்டும் இல்ல. அங்க ரொம்பவே ஆழமான நேரடியான கேள்விகள் கேட்கப்படுது. பகவத்கீதை கூட உங்களை இதே மாதிரியான கேள்விகளை கேட்கத்தான் சொல்லுது. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களோட கேள்வி என்னன்னா, ஏதோ ஒரு காலத்துல சொன்ன பதில்களை நான் ஏன் இப்ப ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய மேதைகள் கிட்டிருந்து வருதுன்னா அது பதில்களா இருக்காது. மாறா அது கேள்விகளாத்தான் இருக்கும். சுலபமான பதில்களை அப்படியே ஏத்துக்காதீங்கன்னு தான் அந்த மேதைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ரொம்ப நன்றி சார்.